seventh session. Hello friends. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா daily 15 MCQ preparation challenge அதான் பார்க்க போறோம். Okay, before that if you are watching our channel for the first time, please subscribe. ஓகே, இப்போ வந்து 91 அது வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். 91ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 3,72,000, நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12%. அப்புறம் டோட்டல் அசட் பார்த்தோம்னா 68 லட்சம் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி வந்து 42 லட்சம். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அண்டர் கேபிட்டலைசேஷன்ஸ் மெத்தட். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அதுக்கான சொல்யூஷன் இதோ இருக்குது, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் பாஸ் பண்ணி. இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணது தான். எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இதை வந்து நான் வீடியோவிலே உங்களுக்கு டிக்டேட் பண்ணி சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிக்டேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். 92 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, the profit of last 3 years are rupees 42,000, 39,000 and 45,000. Find out the goodwill of 2 years purchase அப்படின்னு இருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதுக்கான சொல்யூஷன் இதோ இருக்குது. ஓகே, அடுத்து போகலாம். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள். 93 பார்த்தோம்னா, excess of average profit earned by the firm over the above its normal profit. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்த 94 பார்த்தோம்னா, which of the following should be valued compulsory at the time of admission of a partners dash. ஓகே, இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் நாம் சொல்லலாம் ஆப்ஷன் ஏ குட்வில். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 95. 95ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 4:3. ஓகே, 4:3 ரேஷியோவில் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. தே அட்மிட்டட் இசட் அட்மிட் பண்ணுறாங்க 3/7 ஷேருக்கு, விச் ஹி கெட்ஸ் 2/7 ஃப்ரம் எக்ஸ் கிட்ட இருந்து 2/7 வாங்குறாங்க. 1/7 வந்து ஒய் கிட்ட இருந்து வாங்குறாங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ 2:2:3. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் இதோ இருக்குது. நெக்ஸ்ட் போகலாம். 96ல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஏபிசி அண்ட் டி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் their profits and losses equally. They change their profit sharing to 2:1:1. How much will C sacrifice? இதுதான் கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சரை நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1/12 ஆப்ஷன் ஏ இதுக்கான சொல்யூஷன் நான் அங்கே கொடுத்துருக்குறேன். ஓகே, உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 97. இதுக்கான என்ன கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம் வித் capital of rupees 80,000 and 20,000. Z was admitted for 1/3 share in profits and brings 24,000 rupees as capital. Calculate the amount of goodwill. ஓகே, இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, கீழே ஒர்க்கிங்ஸ் இருக்குது. 98th கொஸ்டின் அடுத்து நம்ம பார்க்கலாம். 98th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபி அண்ட் சி ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் ஈக்குவலி. ஏ ரிட்டர்ஸ் அண்ட் குட்வில் அப்பியரிங் இன் த புக் அட் rupees 3,000 இஸ் வேல்யூட் அட் rupees 6,000. ஏ வில் கெட் கிரெடிட் ஆஃப் டேஷ். இதுக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1,000 rupees. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் இது இருக்குது. ஓகே, 99 பார்த்தோம் அப்படின்னா என்ன கொஸ்டின்னு பார்க்கலாம்.
99. A, B and C are partners with capitals of rupees 1,75,000 and 15,000. On C's retirement, his share is acquired by A and B in the ratio of 6:4 respectively. Calculate gaining ratio. ஓகே கெய்னிங் ரேஷியோ இதுக்கான ஆன்சர்ஸை வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து 3:2 ஆப்ஷன் ஏ இதுக்கான சொல்யூஷன் இது இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 100. ஓகே கொஷின் நம்பர் 100 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பி அண்ட் சி ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 2:1 on retirement of B. Goodwill was valued as rupees 30,000. Find out the contribution of A and C to compensate B. இதுக்கான ஆன்சர் என்னன்ற வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்சர்ஸை. ஓகே இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ 8,000 அண்ட் rupees 4,000. இதுக்கான சொல்யூஷன்னு பார்த்தோம்னா இது இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு 101 அந்த கொஷின் என்னன்னு பார்த்துடலாம். A and B are partners sharing profit and losses in the ratio 2:1. C died on 31st March 2022. The profits of the financial year ending 31st March 2022 is rupees 64,000. The share of decreased partners in the profit will be dash. ஓகே இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே நம்ம இப்போ சொல்லலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 12,800 அதான் ஆன்சர். அதுக்கான சொல்யூஷன் நான் அங்கே கொடுத்துருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 102 இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா when goodwill is withdrawn by the partners dash account is credited. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கேஷ். ஓகே 103 என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 103ல கொஸ்டின்ஸ் வந்து when goodwill is to be written off after admission of a partners in which ratio it is transferred to capital account of the partners. ஓகே இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஆப்ஷன் 1 நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இதுதான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட்டு 104ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 32 ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 எ பார்ட்னர்ஸ் மே ரிட்டையர் டேஷ். ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இதுக்கான ஆன்சர் இப்போ நான் சொல்கிறேன் ஆல் ஆஃப் த அபோவ். ஓகே 105 பார்த்தோம் அப்படின்னா advertisement expenses apportioned among departments in dash proportion of dash. ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் நான் இப்போ சொல்கிறேன். சேல்ஸ் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட் இதுதான் அதனுடைய ஆன்சர். இன்னைக்கான நம்மளுடைய 15வது கொஸ்டின் வந்து முடிவடைஞ்சிருச்சு. இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் லோகோ இது நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இப்போ அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் எடுத்துட்டிங்கன்னா 1 by 1 எல்லா சம்ஸும் நம்ம ஒர்க் பண்ணி காமிக்கிறோம். ப்ளஸ் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கும் நம்மளோடதில் இருக்குது. ஸோ கண்டினியூவாக சிஎம்ஏக்குள்ளே வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம், சிஏஎஸ்க்கும் போடுறோம், அப்புறம் கேட்குள்ளே வீடியோஸும் போடுறோம். ஓகே இப்போ இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் சொன்னாலும் நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.